கரூரில் நடந்த அசம்பாவிதத்துக்காக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருப்பது சிபிஐ. சிபிஐ அந்த கரூர் நடந்த நிகழ்வு சம்பந்தப்பட்ட அனைவரையும் போய் விசாரிக்கணுமா இல்லையா? அவர்களுடைய கடமையா இல்லையா? கரூருக்கு நேரில் போய் விசாரித்தாங்களா இல்லையா? அதே போல் விஜய் அல்லது அவர்களுடன் உள்ளவங்கள கரூருக்கு வாங்க நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லணும். இல்லை தாங்களே நேரில் போய் அவங்க இடத்துக்கு போய் விசாரிக்கணும். அதுதானே சிபிஐயினுடைய அதிகாரிகளுடைய கடமை, வேலை. அந்த வேலையை செய்ய வந்திருக்காங்க. இதற்கு பெயர் சிபிஐ ரைடு என்பது போலவோ, சிபிஐ வந்தார்கள் பனையூருக்கு என்பது போலவோ, விஜய் வீட்டில் சிபிஐ என்பது போலவோ, விஜய் அலுவலகத்தில் சிபிஐ என்பது போலவோ, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இன்று தேர்தலுக்காக நிலவுகின்ற கோயபல்ஸ் பரப்புரை. அவர்கள் எல்லா விதமான அஜால் குஜால் வேலைகளையும் பார்ப்பாங்க. அதில் அஜால் குஜாலில் ஒன்று தான் இந்த மாதிரி கோயபல்ஸ் பரப்புரையும் கட்டவிழ்த்து விட்டிருப்பது. விஜய்க்கு எதிராக பரப்புரை செய்வது திமுக என்பதோ, திமுகவினுடைய இந்த அனைத்து விதமான ஆக்டோபஸ் கரங்கள் என்பதோ நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று அழைக்கப்படக்கூடிய முக்கிய நீரோட்ட ஊடகங்களை எல்லாம் முழுக்க கையில் வைத்திருப்பது என்பதாக நடத்துகிறார்கள் என்று ஆழ்வோரை பற்றியும் நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இது தவிர யூடியூப் சேனல்னு வச்சுருக்கிறாங்கல்ல, சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள், அதுலேயும் பல 10, 100 வரை கையில் வைத்திருக்கிறார்கள் செல்வாக்கு செலுத்தார்கள்னு விவரமும் வெளியே வந்துருச்சு.